ஹரி சார், லக்ஷ்மி மேடம், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, எங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படி சார் மறக்க முடியும்? அந்த ஆதிரா விஷயத்துல பழசெல்லாம் எதுக்கு சார்? ஆமா, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன சார், ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமா, ஆதிரா விஷயம். கோகுல், இது ஆதிராவோட குழந்தை. பிரசவத்தில் ஆதிரா இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆதிரா இறந்துட்டாளா? கோகுல், இவ உங்களுக்கும் ஆதிராவுக்கும் பிறந்த குழந்தை. நீ ஏன் சொல்லு, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? நாங்க அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் ஆதிராவை விட்டுட்டு வந்துட்ட? அவ கூட வாழணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவதான் என் கூட வாழ விரும்பல. நான் பல தடவை சென்னைக்கு வந்து கூப்பிட்டு பார்த்தேன். அவ வர மறுத்துட்டா. என்ன பாக்குறதையே அவ அவாய்ட் பண்ணிட்டா. ஆதிரா என்ன வெறுத்தாலும் அவ எங்கேயாவது நல்லா இருப்பான்னு தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் சார். இப்படி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவ இந்த உலகத்தை விட்டு போயிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கோகுல், நாங்க இங்க வந்ததே உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கதா? ஆமா ஆமா, ஆதிரா என்ன நம்பி இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. குழந்தையோட அப்பா நீங்க இருக்கிறதுனாலதான் நான் இங்க இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா நீங்க இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துப்பீங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ஆதிராவை தெரிஞ்ச உங்களுக்கே இந்த குழந்தை மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னா நான் அவனோட அப்பா எனக்கு எவ்வளவு இருக்கும்? மா, இது ஏன் குழந்தை. ஆதிரா இல்லாத இந்த உலகத்துல இனி இவன் தான் எனக்கு எல்லாமே. இவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க இந்த குழந்தைய ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. சார், இந்த காலத்துல சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ண யோசிக்கும் போது, ஆனா நீங்க என் குழந்தையை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மேடம். குழந்தையை கொடுங்க. மேடம், குழந்தைய கொடுங்க. கொடுங்க மேடம். அது அவன் அப்பா கிட்ட கொடுங்க. கொடுங்க மேடம். லக்ஷ்மிம்மா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. உங்க அப்பா கிட்ட போய் நீ பத்திரமா இரு, சரியா?
இல்ல மேடம், இந்த நேரத்துல போய் அவன் அப்பா கிட்ட தானே போக போறான். சந்தோஷமா நல்லா வாழ்த்திட்டு வாங்க. டேய் கண்ணா, அம்மா வரட்டுமா? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நான் உன்னை பார்க்கும்போது நீ பெரிய ஆளா வரணும், சரியா? கோகுல், ஆதிரா என்ன நம்பி கொடுத்துட்டு போனா இந்த குழந்தைய. இப்ப நான் உன்னை நம்பி கொடுத்துட்டு போறேன். இவனை நல்லபடியா பாத்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதும். மேடம், இவன் என் மகன், என்னோட ரத்தம். கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க கவலைப்படாம போங்க, நிம்மதியா இருங்க மேடம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். போயிட்டு வாங்க.
ஏன் அழுதுட்டு இருக்கீங்க சின்ன குழந்தை மாதிரி? இல்ல, அந்த அந்த கோகுல் குழந்தைய நல்லபடியா பாப்பானா? குழந்தைக்கு வேளைக்கு பால் கொடுக்கணும். குழந்தை வந்து அழுதுகிட்டே இருப்பான். குழந்தைய கவனிப்பானா? மேடம், கோகுல் அந்த குழந்தையோட அப்பா. அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட எல்லா உரிமையும் அவனுக்கு தான் இருக்கு. ஆனா ஆதிராக்கு நான் கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியலையே சார். மேடம், ஆதிரா உயிரோட இருந்தா நம்ம கண்டிப்பா அவளை கோகுலோட சேர்த்து வச்சிருப்போம். குழம்பாதீங்க மேடம். உட்காருங்க மேடம். What do you want, sir? Give us anything hot. Okay, sir. Hot tiffin. மேடம், மேடம், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹரி சார், எங்க இருக்கீங்க சார்? ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம், சாப்பிட வந்தோம். ஒரு முக்கியமான விஷயம், நாங்க குழந்தைய கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். அப்பாடா சார், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சார். ஒரு வழியா அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு முடிவு வந்துருச்சு. யாரு? ஒண்ணும் சார், இந்த கோகுல் எந்த பிரச்சனையும் பண்ணல. இல்ல போ, ஆதிரா விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. குழந்தைய சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அது அவரோட வாரிசாச்சு. சார் சார் ஒரு நிமிஷம் சார், சந்தோஷ் பேசுறேன். ஹரி சார். ஹரி என்ன? சார் பேசுறேன். ஹலோ ஹரி சார். சொல்லு சந்தோஷ். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட அம்மாவை நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க. அம்மா கிட்ட பேசுறியா? பக்கத்துல தான் இருக்காங்க. ஐயோ சார், இப்போ வேண்டாம் சார். அவங்க இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு நான் தான் சார் காரணம். அவங்க கிட்ட நான் நேர்ல பார்த்து சாரி சொல்லணும். இப்போ போன்ல பேசினா நல்லா இருக்காது சார். சார், நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. நான் வெயிட் பண்றேன் சார். சரி சந்தோஷ், நான் கட் பண்றேன். பாய். என்ன, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? ஆமா மேடம், பவி கிட்ட பேசினேன். சந்தோஷ் குழந்தைய நம்ம விட்டுட்டு வந்தது கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். உங்களை நேர்ல பார்க்கும்போது சாரி சொல்றேன்னா. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? உறவுகளால மட்டும் சிக்கல் இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காதுல்ல சார்? நமக்கு வேண்டியப்பட்டவங்கள நமக்கு எதிரா நிறுத்தி அன்பையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுக்க வைக்குது. சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம். அத்தை வந்ததும்
நீ அவங்க கிட்ட எதுவும் கோவமாலாம் பேசிடாதடா, சரியா? பவி, ப்ளீஸ். நீ என்ன என்ன முன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல பவி. அம்மா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா அவங்களோட நிலைமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த குழந்தைய விட்டுட்டு வர்றவங்க கிட்ட நான் என்ன கோவப்பட போறேன் சொல்லு. தாத்தா, உங்களுக்கும் தான் சொல்றேன், அம்மா வீட்டுக்கு வந்ததும் உங்களோட ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க, சரியா? அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே நீங்க 2 பேருமே பேசக்கூடாது. மீறி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் தாத்தா. டேய், நாங்க ஏன்டா கேட்க போறோம்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அபார்ட்மெண்ட் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஏன் அவங்க கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் சொல்லுவியா நீ? என்னமோ எங்க தலையெழுத்து, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு இருக்கு. சரி விடு, அவரு பெரிய மனுஷன் சொல்றாரு, நாம கேட்டுக்க வேண்டியதானே. நாங்க இனிமே வாயே திறக்க மாட்டோம்பா. வாண்ணே. என்ன விடு. மேடம், நீங்க இந்த ரூம்ல இருங்க, நான் அடுத்து பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. பிரசவத்தில் ஆதிரா இறந்துட்டாங்க.